கேட்கலையா யாருக்குமே? ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. சரியா? அதாவது பிப்ரவரி 4/5 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் புரியணும்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டை பத்தி தெரியணும். அந்த ப்ராஜெக்டோட பேர் பார்த்துக்கோங்க. MAHSR அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எடுத்தோன்னே விபியா யாருக்குமே கேட்கலையா? இது என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எந்த பக்கம் பிரச்சனை? கேக்குது. அப்போ உங்களுக்கு தான் பிரச்சனை. ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா இந்த மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இதை பத்தி ஆல்ரெடி நம்ம வருஷக்கணக்கா படிச்சுக்கிட்டே வரோம். என்னன்னா இந்தியால இந்த புல்லட் ட்ரெயின் தெரியுங்களா? இந்தியால இந்த புல்லட் ட்ரெயினை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த MAHSR அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். சரியா? அதோட ஃபார்ம் பார்த்துக்கோங்க. மும்பை அகமதாபாத், அதாவது மும்பைல இருந்து குஜராத்ல இருக்க அகமதாபாத் முடியும் ஒரு காரிடோர் கட்டுவாங்க. அந்த காரிடோர்ல ஒரு புல்லட் ட்ரெயின் விடணும் அப்படின்றது அந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல பத்தி வேற என்ன நம்ம படிச்சிருப்போம்னான்னு கேட்டீங்கன்னா, இது கிட்டத்தட்ட 508 கிலோமீட்டருக்கு இந்த ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்றத படிச்சிருப்போம். வேற என்ன இதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னா உங்களுக்கு நல்லா தெரியும், புல்லட் ட்ரெயின்ன்றது ரொம்ப ஸ்பீடா போகும். அதுக்கு நீங்க ரூட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த ரயில்வே இது இருக்கும் பாத்தீங்களா, அது எப்படி சொல்றது, அந்த ரயில்வே லைன் இருக்கும் பாத்தீங்களா, அது நீங்க ஸ்ட்ரெயிட்டா தான் போடணும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், எங்க எங்க முடியும் ப்ராஜெக்ட், மும்பைல இருந்து குஜராத் முடியும் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ குஜராத்ல இருந்து ரயில் வருதுன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்தாதான் அதால ஸ்பீடா வர முடியும். ஆனா மும்பைக்கும் குஜராத்துக்கும் நடுவில் ஒரு மலை இருக்கு. அதனால என்ன பண்றேன், நான் அந்த ரயில்வே ட்ராக்கை லைட்டா பெண்ட் பண்ணி ஒரு யூ டர்ன் மாதிரி பண்ணி இப்படி மாத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, நடுவுல ஹில்ஸோ இல்ல மவுண்டெயின்ஸோ மலையோ எது இருந்தாலும் அதுக்கு நடுவுல ஒரு டனல் மாதிரி போடுவாங்க. சரியா? அந்த டனல் போட்டு அந்த ரயில்வே பாதையை ஸ்ட்ரெயிட்டா தான் வச்சுக்கிடுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த ரயில்வே பாதையை போடுறப்ப ஆல்ரெடி நாங்க ஒரு டனல் போட்டிருந்தோம், இப்போ ரெண்டாவது டனல் போடுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஒரு டனல் போடுறாங்க. எங்க போடுறாங்க அப்படின்றது முக்கியம். மகாராஷ்டிரால, அது எங்கேயோ இருக்குமே, மகாராஷ்டிரால வால்கர் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த டனல் போடுறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டனல் எங்க போட்டிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சஃபாடி அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. சரியா? இது ரெண்டாவது டனல் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டனலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா MT5 அப்படின்றது அந்த டனலோட பேரு. இப்ப போடுற டனல் ரெண்டாவது டனல். இது மொத்தம் எத்தனை மீட்டர்னு கேட்டீங்கன்னா 454 மீட்டர் இருக்கும் இதோட லாங்கு. அதே மாதிரி வித்து எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா 14.4 மீட்டர் இருக்கும் அப்படின்றதையும் நல்லா தெரியணும். புரிஞ்சுச்சா? நான் தனியா பேசிட்டேன்னா புரியுதுதானே நான் பேசுறது? ஓகே, வேற என்ன இதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த MAHSR அந்த ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ராஜெக்ட் எப்போ அந்த ஆபரேஷனுக்கு வரும்னு கேட்டீங்கன்னா எடுத்தோடனே ஃபுல்லா எல்லாம் போட மாட்டாங்க. அதாவது மும்பைல இருந்து குஜராத் முடியும் இந்த ரயில் அந்த காரிடோர் கட்டுறாங்களா, ஃபர்ஸ்ட் குஜராத் செக்ஷன் ஆரம்பிப்பாங்க. அந்த குஜராத் செக்ஷன் எப்போ ஆபரேஷனுக்கு வரும்னா 2027 ஆபரேஷனுக்கு வரும். அதே மாதிரி அந்த மும்பை செக்ஷன், அதாவது யூபில இருந்து தானே முடியும் தானே, யூபில இருந்து தானே முடியும் அந்த செக்ஷன் எப்போ ஆபரேஷனுக்கு வரும்னா 2028 ஆபரேஷனுக்கு வரும். அதே மாதிரி ஃபுல்லா எப்போ ஆபரேஷனுக்கு வரும்னு கேட்டீங்கன்னா 2029 ஆபரேஷனுக்கு வரும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்கன்னா, ரீசெண்டா நடந்த பட்ஜெட்ல இந்த நிர்மலா சீதாராமன் இருப்பாங்களே, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்படி இந்த ஒரு மெட்ரோ ரயிலுக்காக அகமதாபாத்ல இருந்து இந்த மும்பைக்கு முடிய ஒரு ப்ராஜெக்ட் பண்றோமோ, அதே மாதிரி இன்னும் ஒரு 7 ப்ராஜெக்ட் இந்த மெட்ரோன்னு சொல்றேன் பாருங்களேன், இந்த புல்லட் ட்ரெயினுக்காக நாங்க பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதுக்காக எத்தனை கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னா 16 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? சிம்பிளான விஷயம். ஒரு டனல் போடுறாங்க, அந்த டனலோட பேர் என்ன, லென்த் எவ்வளவு அப்படின்றதான் விஷயம். ஓகே, சூப்பர். அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் இதை ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். சரியா? மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா என்ன ஏது, இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு வாட்டி நான் ஞாபகப்படுத்துறேன். சரியா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும்.
ஓகேவா? எப்படி வந்து சிம்பிளா சொல்றது, உதாரணத்துக்கு வந்து ஒரு விவசாயி எடுத்துக்கோங்க. அவர் வந்து ஒரு கிலோ தக்காளி வந்து விளைவிக்கிறாரு. நல்லா நம்ம வச்சுக்கோங்க, ஒரு விவசாயி ஒரு கிலோ தக்காளி வந்து விளைவிக்கிறாரு. தக்காளியோ வெங்காயமோ ஏதோ ஒரு விஷயத்த. அதுக்கு வந்து அவருக்கு வந்து ஆகுற செலவு வந்து எவ்வளவு ஆகுதுன்னா ஒரு 100 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த 100 ரூபா ஆகுதா, இவருக்கு வந்து மினிமம் வந்து 50 ரூபாச்சும் வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும். புரிஞ்சுச்சா? மினிமம் வந்து 50% ஆச்சும் வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும். அதாவது அதை விக்கிறப்ப அதை வாங்குவாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து மினிமம் 150 ரூபா கொடுத்தாச்சும் வந்து வாங்கணும். ஒருவேளை அது கீழே வந்து கேட்டாங்கன்னா, நீ வந்து அவங்ககிட்ட எல்லாம் வந்து கொடுக்காதப்பா, டைரக்டா கவர்மெண்ட்டே வந்து எங்கிட்டயே வந்து கொடுத்துரு, நாங்க வந்து அதை வந்து 150 ரூபாய் கொடுத்து வந்து வாங்கிக்கிறோம், அந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதுதான் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னா வந்து, இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு சீசனுக்கும் மொத்தம் வந்து ஒரு 3 சீசன் இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும்ல, ராபி சீசன் ஒன்று இருக்கும், காரிஃப் சீசன் ஒன்று இருக்கும், அதே மாதிரி வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் சீசன் ஒன்று இருக்கும். சரியா? ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு வித பயிர்கள் வந்து விளைவிப்பாங்க. அந்த பயிர்கள்ல வந்து இந்த சீசன்ல விளைவிக்க பயிருக்கு இவ்வளவு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் வந்து முன்னாடியே வந்து சொல்லுவாங்க. இது வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது முக்கியம். நல்லா நான் வச்சுக்கோங்க. 4-5 சரியா? இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து வெங்காயமே எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? வெங்காயமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெங்காயத்துக்கு இந்த சீசன்ல இவ்வளவு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படின்றது நல்லா நான் வச்சுக்கோங்க. CACP அப்படின்னு ஒருத்தையும் இருப்பாங்க. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா? அதாவது கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ் அப்படின்னு ஒருத்தையும் இருப்பாங்க. இவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? இவன் வந்து எப்போ வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னா வந்து 1965 வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் படிச்சிருப்போம். ஒன்ஸ் வந்து இவன் ரெக்கமெண்ட் பண்ண பிறகு வந்து நம்ம கேபினெட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சது. சரியா? இப்போ என்ன சொல்ல வரான்னா வந்து, இந்த மாதிரி வந்து எத்தனை பயிர்களுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னா 22 பயிர்களுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க. சரியா? அதை வந்து மூணா வந்து பிரிக்கிறாங்க. ராபி சீசன் வந்து ஒரு 6 பயிர்களுக்கும், காரிஃப் சீசன்ல வந்து ஒரு 14 பயிர்களுக்கும், அதே மாதிரி வந்து கமர்ஷியல் கிராப்னு சொல்லி வந்து ஒரு 2 பயிர்களுக்கும் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதை நான் வச்சுக்கோங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, 2023 பினான்சியல் இயர்ல மட்டும் இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்காக வந்து எவ்வளவு வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னா, அந்த லட்சம் கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க பாத்தீங்களா, காசு வந்து ஒதுக்கி இருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து எவ்வளவு வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னா 2.47 லட்சம் கோடி வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே இது 2024 பினான்சியல் இயர்ல இது வந்து 2.63 லட்சம் கோடி ஆச்சு. 2025 பினான்சியல் இயர்ல இது வந்து 3.47 லட்சம் கோடி ஆச்சு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா நான் பேசுனது? ஆல்ரெடி படிச்ச விஷயத்த எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? யாருக்காச்சும் நான் எங்கேயாச்சும் சொல்றது புரியலைன்னா இங்க புரியல அப்படின்னு சொல்லிருந்தேன். ஓகேவா? ஒரு பிரச்சனை பொறுமையா கூட சொல்லிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி. சரியா? எப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் கேட்டீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்காங்க. சாக்ஷம் அப்படின்றது இந்த ப்ரோக்ராமோட பேரு. ஆல்ரெடி சாக்ஷம் வச்சு நிறைய வந்து படிச்சிருப்போம். ஒரு எக்ஸசைஸ் படிச்சிருப்போம், இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் வந்து படிச்சிருப்போம். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்றாங்க, அது பேரும் சாக்ஷம் தான். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து யார் வந்து லான்ச் பண்றாங்கன்னு பாத்துக்காங்க. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இவங்க தான் இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்றாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த ஃபியூயல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபியூயல்னா என்ன, இதனால வந்து எப்படிலாம் வந்து இந்த ஃபியூலை வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். சரியா? அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த ப்ரோக்ராம். சரியா? என்னென்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஃபியூயல்ல வந்து எப்படிலாம் வந்து சேமிக்கலாம், அதை வந்து அந்த வேஸ்ட் ஆகும் பாத்தீங்களா, அந்த வேஸ்ட்டை வந்து எப்படிலாம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம், பொல்யூஷன் வந்து எப்படிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அது எல்லா விஷயத்தையும் இந்த ப்ரோக்ராம் வழியா வந்து சொல்லி தருவாங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் தான் வந்து பண்றாங்க. யாரு கூட சேர்ந்து வந்து பண்ணாங்கன்னா, சில பல ஆயில் கம்பெனிஸ்லாம், அதாவது IOCL, BVCL, கெயில், ONGCL, ஆயில் இந்தியா லிமிடெட், இந்த எல்லா வித ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எல்லாரு கூடயும் சேர்ந்துதான் இந்த ப்ரோக்ராம் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னா வந்து, எங்க வச்சு இது வந்து நடத்துறாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. லட்சுமி நகர்ல வச்சுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பண்றாங்க, அதாவது இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம். சரியா? அதுக்கப்புறம் வந்து இதை ஆர்கனைஸ் பண்றது யாருன்றது முக்கியம். மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, இந்த ப்ரோக்ராம்ல வச்சு வந்து மொத்தம் வந்து 3 விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, அதுல முக்கியமான தலைவர்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பேசுவாங்க. இந்த பருப்பா ஃபியூயல்னா இதுதான், இதை இப்படி எல்லாம் சேமிக்கலாம், இதை சேமிக்கிறதுனால எவ்வளவு எவ்வளவு நன்மைகள் இருக்கு, அந்த மாதிரி வந்து பேசுவாங்க. சரியா? அது ஒரு விஷயம். அடுத்து 2வது விஷயம்
என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு நடைப்பயணம் மாதிரி, சரியா? அதுல வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்கன்றது பாத்துக்கோங்க. ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ், சரியா? அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து ஒரு குவிஸ் மாதிரி நடத்துவாங்க, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா இந்த ப்ரோக்ராம்னா என்ன, அதுல என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க? ஓகே ஓகே சூப்பர். ஓகே, அடுத்த நாலாவது விஷயம் வந்து மொத்தம் வந்து இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, சரியா? ரெண்டுமே ஈஸியா தான் இருக்கும், நல்லா நான் வச்சுக்கோங்க. ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் தன்சனியாக்கும், பேரை பார்த்துக்கோங்க, இந்தியாவுக்கும் தன்சனியாவுக்கும் வந்து ஒரு டிஃபென்ஸ் கமிட்டி மீட்டிங் வந்து நடந்திருக்கும், சரியா? அது எத்தனாவது எடிஷன்ன்றது முக்கியம். மொத்தம் இது வந்து நாலாவது எடிஷன், சரியா? எங்க வச்சு நடக்குதுன்னு பாத்துக்கோங்க, ஜான்ஜிபார் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடக்கும், ஓகேவா? இதுல வந்து இந்தியா சார்பா வந்து யார் வந்து லீட் பண்ணிருப்பாங்கன்னா நம்ம டிஃபென்ஸோட ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட பேர் பாத்துக்கோங்க அமிதாப் பிரசாத் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து லீட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும், ஓகேவா? இது முதல் விஷயம். இந்த மீட்டிங்ல வச்சு என்ன பண்ணிருப்பாங்க வந்து தன்சானியா இந்தியா வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த பருப்பா ஏர்போர்ஸ் முக்கியமா பாத்துக்கோங்க, ஏர்போர்ஸ், ஏர்போர்ஸ்ல உனக்கு தெரிஞ்சதை வந்து எனக்கு வந்து நீ சொல்லித்தா, எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உனக்கு வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி வந்து இந்த மீட்டிங்ல வந்து பேசியிருப்பாங்க. இது முதல் விஷயம், சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ரெண்டாவது விஷயம் வந்து பூட்டான் கூட, சரியா? பூட்டானோட அவங்க எப்படி சொல்றது, பூட்டானோட ஒருத்தவங்க வந்து இந்தியாவோட பவர் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, மனோகர்லால் கத்தாரு, அவங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பார்ப்பா எங்க ஊர்ல ஏகப்பட்ட ரிவர்ஸ் வந்து இருக்கு, அதுல வந்து நாங்க ஏகப்பட்ட ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து பண்றோம், ஆனா வந்து நாங்க வந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து ரொம்ப வந்து அதிகமா வந்து ப்ரொடியூஸ் பண்றோம், அதை விற்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து தெரியல, சரியா? அதை வந்து எப்படி வந்து கரெக்டா வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்மகிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. யார் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்காங்க, பூட்டான் தான் வந்து நம்மகிட்ட வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? முக்கியமா என்ன சொல்லியிருப்பானா வந்து அந்த ரிவரோட பேர் பாத்துக்கோங்களேன், புனன்சங் புனன்சங்சு அப்படின்றது அந்த ரிவரோட பேர், சரியா? அந்த ரிவர்ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 1020 மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதை வந்து நாங்க வந்து எப்படி எப்படிலாம் செல் பண்றது அப்படின்னு சொல்லி வந்து இந்தியாட்ட வந்து கேட்டிருப்பாங்க. மொத்தம் ரெண்டு விஷயம், புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் வந்து தன்சனியா, சரியா? அதாவது ஏர்போர்ட்ஸ்ல வந்து எப்படி எப்படிலாம் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வளர்க்குறது, சைபர் செக்யூரிட்டி வளர்க்குறது, உனக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்றது தெரியுது, எனக்கு தெரிஞ்சது உனக்கு சொல்லி தருது, ஓகேவா? ரெண்டாவது வந்து பூட்டான். புரிஞ்சுச்சா மொத்தம்? ஓகே, அடுத்து வந்து அஞ்சாவது விஷயம் வந்துருங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த எஸ் பேங்க் பத்தி நல்லா தெரியும். இந்த எஸ் பேங்கோட எம்டி அண்ட் சிஓ வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பிரசாந்த் குமார் அப்படின்றது நமக்கு சொல்ல தெரியும். ஆனா வந்து இவரோட டேர்ம் வந்து இப்ப வந்து முடியுது, சரியா? எப்ப வந்து முடியுது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க, ஏப்ரல் மாசத்தோட வர ஏப்ரலோட ஒரு டேர்ம் வந்து முடியுது, சரியா? அதனால அடுத்த எம்டியா வந்து ஆர்பிஐ வந்து ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. யார பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த நியூஸ், சரியா? அவரோட பேர் பார்த்துக்காங்க வினய் முரளிதர் அப்படின்றதுதான் அவரோட பேரு. அவரை தான் வந்து அடுத்த எம்டியா வந்து இந்தியன் சிஓ வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எந்த பேங்க்குன்னு பாத்துக்கோங்க, எஸ் பேங்க் அப்படின்றத சொல்ல தெரியணும். மொத்தம் வந்து எத்தனை வருஷம்னு கேட்டீங்கன்னா வந்து 3 வருஷம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த வினய் முரளிதர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எங்க இருந்திருப்பாங்கன்னா எஸ்பிஐல வந்து எம்டியா வந்து இருந்திருப்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எம்டியா வந்து இருந்திருப்பாங்கன்னா ரீட்டைல் பிசினஸ் அண்ட் ஆபரேஷன் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இவர் வந்து எம்டியா வந்து இருந்திருப்பாங்க. நவம்பர் 30 2025 முடியும் வந்து இவர் வந்து எம்டியா இருந்திருக்காரு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. சிம்பிளான விஷயம், புரிஞ்சுச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஒரு சொல்லுங்க. ஓகே சூப்பர். அடுத்த விஷயம், இதுவும் ஈஸியான விஷயம். இது யாருன்னு பாத்துக்கோங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க், சரியா? பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்றாங்க. அதோட பேர் பாத்துக்கோங்க லக்ஸூரா மெட்டல் கிரெடிட் கார்டு, சரியா? எந்த மாதிரி பாத்துக்கோங்க, ஒரு மெட்டல் கிரெடிட் கார்டு. யார் லான்ச் பண்றாங்கன்னா பிஎன்பி தான் வந்து லான்ச் பண்றாங்க. இதை 2 நெட்வொர்க்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து விசாலையும் இன்னொன்னு வந்து ரூபிலையும் வந்து லான்ச் பண்றாங்க. இது யாருக்கு லான்ச் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இந்த ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, ரொம்ப பணக்காரங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து நாங்க வந்து லான்ச் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு வந்து நானே இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்குறேன். நான் என்ன பண்றேன், இப்போ வந்து ஒரு ஃபிளைட் டிக்கெட்டோ இல்ல ட்ரெயின் டிக்கெட்டோ ஹோட்டல் டிக்கெட்டோ வந்து புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு வந்து அவங்களே வந்து புக் பண்ணி கொடுத்துருவாங்க, சரியா? அது பேர் தான் வந்து இந்த கன்சியர்ஜ்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா லாஸ்ட் லைன்ல, கன்சியர் சர்வீஸ், சரியா? எப்படி சொல்றது, ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. எனக்கு வந்து ஏதாவது டிக்கெட் புக் பண்ணுவாங்களோ அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேவா? புரிஞ்சிச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கடுத்த நியூஸ் வந்து முக்கியமான விஷயம், சரியா? ஆல்ரெடி பார்த்ததுதான் எல்லாத்தையும்.
நீங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா வந்து இந்த மாத்துவீங்க பாத்தீங்களா, உங்க ருபீஸ் வந்து ஃபாரின், இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து ருபீஸ் வந்து US டாலரை வந்து மாத்துவாங்க பாத்தீங்களா, மாத்துறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க சரியா, வேற கார்டுல இருந்து மாத்துறப்ப வந்து அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. இந்த கிரெடிட் கார்டுல வந்து எந்த வித அமௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது இல்லாம வந்து ஹோட்டல் போனீங்கன்னா வந்து ஃப்ரீயா வந்து இந்த ரூம் வசதி பண்ணி தரது, மிச்சம் எல்லாமே ஆல்ரெடி என்னென்ன கிரெடிட் கார்டுல வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாங்க பாத்தீங்களா, அது எல்லா விஷயமும் இதுலயும் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அல்ல, இதுக்கு எதுக்கு தேங்க்யூ. ஓகே, இது வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் சரியா. இதை பத்தி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், நான் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன் சரியா. பினான்ஸ் கமிஷன்னா என்ன ஏது அப்படின்றது வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதாவது இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் எத்தனாவது பாத்துக்கோங்க, ஆர்டிகல் 280. நல்லா வச்சுக்கோங்க, இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 280 கீழே வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான் வந்து இந்த பினான்ஸ் கமிஷன். ஓகேவா? இந்த பினான்ஸ் கமிஷனோட பீரியட் அதாவது எத்தனை வருஷம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பினான்ஸ் கமிஷனும் 5 வருஷம் வந்து இருக்கும் சரியா. இந்த வருஷம் வந்து அதாவது 2026ல இருந்து 31 முடிவு வந்து எத்தனை பினான்ஸ் கமிஷன் கேட்டீங்கன்னா வந்து 16வது பினான்ஸ் கமிஷன் அப்படின்றதையும் சொல்ல வேணும். எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த பினான்ஸ் கமிஷனுக்கு வந்து 2 முக்கியமான வேலைகள் இருக்கு சரியா. எப்படி சொல்றது, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இந்தியா அப்படின்ற ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியால வந்து ஒரு 100 ரூபா வந்து டாக்ஸ் வந்து கலெக்ட் ஆகுதுன்னா, அந்த 100 ரூபால எவ்வளவு ருபீஸ் வந்து சென்டருக்கு வந்து போகணும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு வந்து போகணும், மிச்சம் எவ்வளவு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து போகணும் அப்படின்றது வந்து ரெக்கமெண்ட் அதை சொல்றது சரியா. இப்ப 100 ரூபா இருக்குன்னா அதுல 51 ரூபா 59 ரூபா வந்து சென்ட்ரலுக்கு வந்து போகணும், 41 ரூபா வந்து ஸ்டேட்டுக்கு வந்து போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த விஷயத்த பண்றது வந்து பினான்ஸ் கமிஷன் தான். இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஸ்டேட்டுக்கு வந்து 41 ரூபா வந்து போகுதா, அந்த 41 ரூபால இந்தியால வந்து எத்தனை ஸ்டேட் இருக்கு, கிட்டத்தட்ட வந்து 28 ஸ்டேட் கிட்ட இருக்குமா. அந்த 28 ஸ்டேட்ல 41 ரூபா வந்து உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா ஸ்டேட்டுக்கு வந்து 1000 ரூபா வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த 1000 ரூபால தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு போகணும், ஆந்திராவுக்கு எவ்வளவு போகணும், இப்படின்ற பிரிச்சு கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அதையும் பினான்ஸ் கமிஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து பினான்ஸ் கமிஷனோட 2 முக்கியமான வேலைகள். இதுக்கு வந்து ஒரு டேர்ம் ஒண்ணு இருக்கும். எப்படி சொல்றேன்னா வந்து, அது பேர் என்னமோ போட்டுப்பானே, வெர்டிகல் டாக்ஸ் டெவல்யூஷன் சொல்லுவாங்க சரியா. நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு 100 ரூபா இருக்குன்னா அதுல வந்து சென்டருக்கு வந்து எவ்வளவு போகணும், ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளவு போகணும் அப்படின்னு பிரிச்சு தரது வந்து இந்த பினான்ஸ் கமிஷனோட வேலை சரியா. இதோட டெக்னிக்கல் டேர்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெர்டிகல் டாக்ஸ் டெவல்யூஷன் சொல்லுவாங்க சரியா. அதே இது ஹரிசாண்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு 41 ரூபா போகும்னு சொன்னா, அந்த 41 ரூபால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு வந்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வேலையை வந்து பண்றாங்க பாத்தீங்களா. இதுதான் வந்து ஹரிசாண்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா வெர்டிகலுக்கும் ஹரிசாண்டலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு? இது சொல்லுங்களேன், இது முக்கியமான விஷயம். இது புரிஞ்சாதான் அது புரியும். மத்த ஆளுக்கெல்லாம் புரியுதா? ஓகே சூப்பர். வேற என்ன சொல்ல வந்தேன்? ஆ இதை நான் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் வேற என்ன படிச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு பினான்ஸ் கமிஷன் வந்து இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னது 16வது பினான்ஸ் கமிஷன் வந்து ஜனவரி மாசம் வந்திருக்கா, அது வரது முன்னாடி ஒரு 2 மாசமோ 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிடணும். இந்த பாருப்பா, அவன் வந்து என்ன சொல்லணும் வந்து, இந்தியால வந்து ஒரு 100 ரூபா டாக்ஸ் வருதுன்னா அதுல எவ்வளவு வந்து ஸ்டேட்டுக்கு வந்து நீ தருவ, எவ்வளவு வந்து சென்டருக்கு தருவ. அதாவது அடுத்த 5 வருஷத்துல ஒரு ஒரு வருஷ எப்படி சொல்றது, அடுத்த 5 வருஷத்துல இப்ப வந்து எப்படி சொல்றது, ஐயோ டக்குன்னு அந்த டேர்ம் வர மாட்டேங்குது. இப்ப வச்சுக்கோங்களேன், அவன் வந்து முன்னாடியே சொல்லிடணும். இப்ப வந்து ஒரு 100 ரூபா வந்து டாக்ஸ் வந்து வருதுன்னா அடுத்த 5 வருஷத்துல நான் இப்படிதான்ப்பா பிரிச்சு தர போறேன். 100 ரூபா வந்துச்சுன்னா அதுல 51 ரூபா 59 ரூபா வந்து சென்டருக்கு, 41 ரூபா ஸ்டேட்டுக்கு அப்படின்றது வந்து நான் வந்து பிரிச்சு தர போறேன் அப்படின்றது வந்து முன்னாடியே வந்து அவன் வந்து சொல்லணும் சரியா. இந்த மாதிரி வந்து 16வது பினான்ஸ் கமிஷன் வந்து எப்போ வந்து சொல்லியிருப்பானா, நவம்பர் மாசம் வந்து சொல்லியிருப்பாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க. 16வது பினான்ஸ் கமிஷன் நம்மளே படிச்சிருப்போம். அக்டோபர் மாசம் சொல்ற மாதிரி இருந்திருக்கும். அதை வந்து ஒரு மாசம் வந்து தள்ளி வச்சிருப்பாங்க. நவம்பர் மாசம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பானா, ஒரு 100 ரூபா வருதுன்னா அதுல வந்து 59 ரூபா வந்து நாங்க வந்து சென்டருக்கு வந்து தருவோம், 41 ரூபா வந்து ஸ்டேட்டுக்கு வந்து தருவோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதையும் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது சொல்றீங்களா? அப்பதான் டைப்பிங் டைப்பிங் காட்டுது. நிதிஷ், ஏதாவது சொல்ல வரீங்களா? கொஞ்சம் மெதுவா சொல்லுடான்றீங்களா? கமா, 2 கையில டைப் பண்ணுங்க.
நீங்க கொடுக்குற டாக்ஸ் மொத்தமா எங்க போகணும்னா வந்து மொத்தமா ஒரு எப்படி சொல்றது ஒரு உண்டியல் மாதிரி இருக்கும் சரியா, அந்த உண்டியல வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இது பிரிச்சு தருவாங்க. இப்போ 100 ரூபாய் டாக்ஸ் கிடைச்சிருக்குன்னா அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு தரணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு தரணும், அந்த மாதிரி வந்து பிரிச்சு தருவாங்க. இந்த வேலையை பண்றதுதான் வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை. ஓகேவா? சரி, நான் அதை வந்து கண்டினியூ பண்றேன். இதை வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து அதுல வந்து ஒரு 5 வித மாற்றங்கள் வந்து பண்ணிருக்காங்க சரியா, நல்லா வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு 5 வித மாற்றங்கள் வந்து இந்த பினான்ஸ் கமிஷன் வந்து பண்ணிருக்காங்க. அது என்னென்ன எது அப்படின்றது இந்த நியூஸ் சரியா. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்துக்கோங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெர்டிகல் டாக்ஸ்னா புரியுதுல, மொத்தம் 100 ரூபா இருக்குன்னா சென்டருக்கு வந்து எவ்வளவு போகணும், ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளவு போகணும் அப்படின்ற பிரிச்சு தராம பாத்தீங்களா, அதுதான் வந்து வெர்டிகல் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து சில பல டாக்ஸ் எல்லாம் சில பல ஸ்டேட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஏன்ப்பா ஸ்டேட்டுக்கு வந்து நீ 41 ரூபா தான் சொல்லியிருக்க, அது எங்களுக்கு பத்த மாட்டேங்குது, அதை வந்து 50 ரூபா வந்து எனக்கு வந்து கூட்டித்தா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சில பல ஸ்டேட்லாம். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க பினான்ஸ் கமிஷன், அதெல்லாம் கிடையாது, நான் சொன்ன 41 ரூபா தான் நான் வந்து தருவேன், அதுல எந்த வித மாற்றங்களும் நான் வந்து பண்ணல அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? 41 ரூபான்றது 41 ரூபா தான் சரி. அவன் சொல்லியிருப்பான் 50 ரூபா தாங்கன்றது கேட்டிருப்பாங்க, ஆனா வந்து மாத்திருக்க மாட்டாங்க சரியா. அதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ஹரிசாண்டல் டாக்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த ஹரிசாண்டல் டாக்ஸ் வந்து சில பல மாற்றங்கள் வந்து பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹரிசாண்டல் டாக்ஸ்னா வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு மொத்தம் வந்து ஸ்டேட்டுக்கு மொத்தமா வந்து ஒரு 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்காங்கன்னா அதுல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு ரூபா வந்து தரணும் அப்படின்றத சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து ஹரிசாண்டல் டாக்ஸ் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இதுல என்ன சொல்லியிருப்பானா வந்து முன்னாடி எப்படி இருக்கும்னா வந்து மொத்தம் 1000 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து அதிகமா தருவாங்கன்னா வந்து இந்த மக்கள் தொகை எல்லாம் அதிகமா இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இந்த பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். சில பல கண்ட்ரிஸ் சில பல ஸ்டேட்லாம் வந்து ரொம்ப வந்து புவரா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க ஸ்டேட்டுக்கு வந்து முன்னாடி வந்து அதிகமா வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஜிஎஸ்டி வந்து அமௌண்ட் வந்து வரும் பாத்தீங்களா, அந்த ஜிஎஸ்டில யார் வந்து அதிகமா வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ, அதாவது எந்த ஸ்டேட்ல வந்து அதிகமா வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இனிமே வந்து நான் வந்து அதிகமா வந்து தருவேன். உன்னோட பாப்புலேஷனுக்காகவோ உன்னோட புவர் ஸ்டேட்டுக்காகவோ அதை பேஸ் பண்ணிலாம் வந்து நான் வந்து அதிகமா காசு தர மாட்டேன். யாரையாவது அதிகமா வந்து ஜிஎஸ்டி வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க வந்து அதிகமா வந்து காசு வந்து தருவோம். என்ன சொல்லிருப்பானா, மொத்தம் 100 ரூபாய் வந்து ஸ்டேட்டுக்காக நான் ஒதுக்குறேன்னா அதுல 10%, நல்லா வச்சுக்கோங்க இது முக்கியம் சரியா, மொத்தம் வந்து 10% வந்து இந்த அதிகமா வந்து ஜிஎஸ்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நாங்க வந்து கொடுத்துருவோம். மிச்ச 90 ரூபாய் மட்டும் தான் வந்து பிரிச்சு வந்து தருவோம். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? ஹலோ, புரிஞ்சுச்சா? ரைட். ஓகே, அதுல வந்து முன்னாடி வந்து இவ்வளவு 10% சொன்னா முன்னாடி வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.5% அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? இது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாக்ஸ் சேஞ்சாலே சில பல கிராண்ட்ஸ் எல்லாம் வந்து சென்டர் வந்து தரும் சரியா. கிராண்ட்னா புரியுதா, சில பல மானியங்கள்ல வந்து ஸ்டேட்டுக்கு வந்து அப்பப்போ வந்து தரும் சரியா. அந்த மாதிரி வந்து அடுத்த 5 வருஷம் வந்து எவ்வளவு வந்து சென்டர் வந்து மானியம் வந்து தரப்போகுதுன்னா கிட்டத்தட்ட வந்து 9.47 லட்சம் கோடி வந்து நாங்க வந்து மானியமா தரோம். அதுல சொல்லியிருப்பாங்க வந்து 5 வருஷத்துல 9.47 லட்சம் கோடி. ஆனா வந்து இந்த 2026 பினான்சியல் இயர் மட்டும் எவ்வளவு தர போறான்னு கேட்டீங்கன்னா 1.4, அது எங்கேயோ இருக்குமே, 1.4 லட்சம் கோடி வந்து அடுத்த 2027 மட்டும் நாங்க வந்து தரப்போறோம். முக்கியமா யாருக்கு தர போறோம்னா இந்த முனிசிபாலு, பஞ்சாயத்து, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதுக்கு மட்டும் நாங்க வந்து 1.4 லட்சம் வந்து தரப்போறோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது மூணாவது விஷயம் சரியா. அடுத்து நாலாவது விஷயம் வந்து இத பத்தி நம்ம படிப்போம் சரியா. அதாவது பட்ஜெட்ல வந்து சில பல டேர்ம்ஸ் எல்லாம் படிப்போம். ரெவன்யூ டெபிசிட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் டெபிசிட்னா என்ன, பிசிக்கல் ரெவன்யூ ரெசிப்ட்னா என்ன, இதை பத்தி ஆல்ரெடி படிச்சிருப்போம். நம்ம பட்ஜெட் எடுப்போம் பாத்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை இல்ல திங்கக்கிழமை எடுப்போம் சரியா. அப்ப வந்து நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன். இப்போ வந்து மேலாப்ல மட்டும் பாத்துக்கோங்களேன். ரெவன்யூ டெபிசிட், அதாவது மேலாப்ல சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ, அதாவது வருமானம் வரும். ஒரு 100 ரூபாய் வருமானம் வந்துச்சு, அதுல வந்து எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 120 ரூபாய் செலவு பண்றாங்கன்னா இதோட பற்றாக்குறை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 20 ரூபாய். புரிஞ்சுட்டா? வருமானத்துக்கும் அந்த செலவுக்கும் இல்ல பற்றாக்குறை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ரெவன்யூ டெபிசிட்னு சொல்லுவாங்க. கரெக்டா புரியுற மாதிரி சொல்லணும்னா கவர்மெண்டோட இன்கம் வந்து ஒரு 100 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட செலவு வந்து 120 ரூபாய் இருக்குன்னா இதோட ரெவன்யூ டெபிசிட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 20 ரூபாய் அப்படின்றத சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? ரெவன்யூ டெபிசிட்னா என்னன்னு இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் சரியா. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஏன்பா
என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட்ல சொல்லியிருப்பாங்க, இந்த பார்ப்பா உன்னோட ரெவன்யூ டெபிசிட், அதாவது நீ வருமானத்துக்கு அதிகமா வந்து நீ செலவு பண்ணிட்டு என்கிட்ட வந்து நின்னேன்னா நான் இனிமே வந்து காசை வந்து தரமாட்டேன், உனக்கு எவ்வளவு வருமானமோ அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து செலவு பண்ணிக்க, உன்னோட டெபிசிட் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி வந்து என்கிட்ட வந்து காசு கேட்டேன்னா இனிமே வந்து நான் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 4வது விஷயம். அடுத்து 5வது விஷயம் என்ன சொல்லியிருப்பானா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நான் வந்து எவ்வளவு தரப்போறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பானா வந்து மொத்த ஜிடிபி, அதாவது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடோட மொத்த ஜிடிபி வந்து ஒரு ஆம், உதாரணத்துக்கு வந்து ஒரு 1000 கோடி இருந்து இருக்காங்களேன். அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நான் வந்து எவ்வளவு வந்து தருவேன்னா 3%. 1000 கோடியில எவ்வளவு 3%னா 300 30 கோடியா, ஒரு 30 கோடி வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து பிரிச்சு தருவேன் அப்படின்றத சொல்லிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? அதை பிரிச்சு தரது நான் ஜிஎஸ்டி தான் வந்து பிரிச்சு தருவேன். உன்னோட மொத்த ஜிடிபில 3% வந்து நான் வந்து அதிகபட்சம் வந்து தருவேன், அதுக்கு மேல வந்து தரமாட்டேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நான் சொன்னது புரிஞ்சுச்சா? மொத்தம் 5 விஷயம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து வெர்டிகல் டேக்ஸ்ல வந்து எந்த வித மாற்றங்களும் கிடையாது. ஹரிசாண்டல் டேக்ஸ்ல வந்து சில பல மாற்றங்கள் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த கிராண்ட், சரியா? அதுக்கடுத்து 4வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பர்பா ரெவன்யூ டெபிசிட் வந்துச்சு என்கிட்ட வந்து நிக்காத, நான் வந்து எந்த வித காசு வந்து தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 5வது விஷயம் வந்து இந்த பிசிக்கல் டெபிசிட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த பர்பா உன்னோட ஜிடிபி எவ்வளவு இருக்குன்னா அதுல 3% நான் வந்து தருவேன், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து இந்த ஹரிசாண்டல் டேக்ஸ் வந்து எப்படி தருவாங்க, எப்படி சொல்றது, என்ன சொன்னேன், பாப்புலேஷன் அதோட புவர் ஸ்டேட் இதை பேஸ் பண்ணி தான் தருவாங்கன்னு சொன்னேன். இப்போ வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னேன்னா அதனால வந்து ரொம்ப வந்து யார் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா யூபியும் பீகாரும் தான் பாதிக்கப்படுறாங்க, சரியா? அதுல வந்து முன்னாடி என்ன சொல்லிருக்காங்கன்னா யூபிலையும் பீகார்லயும் அதிக மக்கள் தொகை இருப்பாங்க பாத்தீங்களா, முன்னாடி வந்து அதிகமான டாக்ஸ் அதிகமான அந்த ஸ்டார் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. முன்னாடி எவ்வளவு வந்துகிட்டு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 17.939% வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து யூபில அந்த இதுல இருந்து 17.619 வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பீகார்ல முன்னாடி வந்து 10.05 வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 9.9 தான் வந்து வரும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சுன்னா சொல்லுங்க, அடுத்து போயிடலாம். ரொம்ப அருவியா இருக்கா, போயிட்டு போயிட்டு வராங்க. ஓகே, சூப்பர். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து ஒரு பேங்க் அசூரன்ஸ், சரியா? பேங்க் அசூரன்ஸ்னா ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஒரு பேங்க்கும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் போடுற ஒரு பார்ட்னர்ஷிப் தான் வந்து பேங்க் அசூரன்ஸ். எப்படி சிம்பிளா சொல்லணும்னா வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ப்ராடக்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ப்ராடக்ட்டை வந்து பேங்க்ல வந்து விற்பாங்க. அதை தான் வந்து பேங்க் அசூரன்ஸ் சொல்லுவாங்க. பத்தி ஆல்ரெடி நிறைய பார்த்திருப்போம். இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து 2 பேர் வந்து பேங்க் அசூரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் பாரதி ஏஹெச்ஏ லைஃப் இன்சூரன்ஸ், அவங்க 2 பேர் வந்து பேங்க் அசூரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் அதுல வேணா. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பண்ணிருப்பாங்கன்னா வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அது என்னென்ன ஏது அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து மொதல் 2மே ஃபண்டு, சரியா? நல்லா நான் வச்சுக்கோங்க. மொதல் 2மே வந்து ஃபண்டை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்றது, உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபண்டே எடுத்துக்கோங்களேன். அது எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா வந்து ஒரு இன்வெஸ்டர் இருப்பாங்க, சரியா? ஒரு இன்வெஸ்டர்ல ஒரு 4-5 பேர் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து மொத்தமா வந்து அந்த ஃபண்டுல வந்து காசு வந்து போடுவாங்க. உதாரணத்துக்கு ஏபிசி அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து அமெரிக்கால ஏதோ ஒரு இன்வெஸ்டர், சரியா? அந்த இன்வெஸ்டர் வந்து காசு வந்து போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் வந்து சேர்ந்து வந்து மொத்தமா வந்து அதுல வந்து காசு வந்து போடுவாங்க. அதுல மொத்தமா வந்து ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் வந்து வருமா, அந்த அமௌண்ட் வந்து ஏதோ வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கோ இந்த மாதிரி வந்து பிரிச்சு வந்து தருவாங்க ஃபண்ட் வழியா. ஓகேவா? இதனால வந்து இந்த ஃபண்டுக்கு வந்து என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா வந்து அவன் தரப்பே என்ன பண்ணிருப்பானா வந்து உதாரணத்துக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பே எடுத்துக்காங்களேன். இந்த ஸ்டார்ட் அப் வந்து திடீர்னு வந்து அவனோட கம்பெனியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், அதாவது விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறானா இவன் டைரக்டா வந்து இந்த ஃபண்ட வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் வந்து தேவைப்படுது, இதை வச்சு நான் வந்து என் கம்பெனி வந்து விரிவுபடுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து வாங்குவாங்க. காசு வந்து தராம பாத்தீங்களா, இந்த ஃபண்ட்ல தரது வந்து சும்மாலாம் தர மாட்டாங்க. அந்த கம்பெனில இருந்து சில பல ஷேரை வந்து வாங்கி வந்து வச்சுக்கிடுவாங்க. ஓகேவா? ஒரு ஒரு 20% ஷேரை வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா வந்து நீ வந்து என்ன சொல்லியிருப்பான வந்து நீ வந்து இந்த 10 லட்ச ரூபா வச்சுக்க, அதுக்கு பதிலா வந்து உன்னோட கம்பெனியோட 20% ஷேர் வந்து எனக்கு வந்து கொடு, அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இதனால அந்த ஃபண்டுக்காரனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஓகே இப்போ வந்து அவன் ஸ்டார்ட் அப்பா தான் இருக்காங்க, ஆனா வந்து ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு அந்த கம்பெனியோட ஷேர் வந்து இப்போ வந்து 10 லட்சத்துக்கு வந்து வாங்கியிருக்கானா அது வந்து ஒரு 30 லட்சமோ 40 லட்சமோ வந்து போயிடும், சரியா? அப்போ வந்து அந்த ஷேரை வந்து வித்து அதுல வர லாபத்தை ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து இந்த ஃபண்டுக்காரன் வந்து வச்சுட்டு மிச்சம் இருக்க பெர்சன்டேஜ் அங்க இருக்க எப்படி சொல்றது ஒரு ஏபிசிடி ஒரு 4 பேர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு வந்து அதை வந்து பிரிச்சு வந்து கொடுத்துருவாங்க. இப்படிதான் அந்த ஃபண்ட் வந்து வேலை செய்யும். நான் இருக்குல்ல, புரிஞ்சிச்சு தானே எப்படி வந்து வேலை செய்யுறது?
ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க வந்து ரெண்டு ஃபண்ட் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்டோட பேர் பாத்துக்கோங்க, எஸ்எம்இ growth ஃபண்ட் அப்படின்றது அந்த ஃபண்டோட பேரு. எத்தனை கோடிக்கு வந்து விட்டுருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, 10,000 கோடிக்கு. இது முதல் விஷயம், சரியா? அடுத்து ரெண்டாவது என்ன ஃபண்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட், அதாவது 2021 செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டை வந்து விட்டுருக்காங்க. இது எத்தனை கோடிக்குன்னு பாத்துக்கோங்க, 2,000 கோடி அப்படின்றத சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து டச், சரியா? இதை பத்தியும் ஆல்ரெடி பார்த்து யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இப்படி கேட்கிறேன், யாருக்காச்சும் தெரியாம இருக்கா? ஏன்னா நிறைய வாட்டி பார்த்துட்டோம். டச் இதை பத்தி நான் திருப்பி சொல்லணுமா? சொல்லணும்னாலும் பரவாயில்ல, சொல்லிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஞாபகம் இருந்தா சொல்லுங்களேன், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஞாபகம் இல்லைன்னா சொல்லிடலாம். ஓகே, நான் அன்னைக்கு சொன்ன அதே கதையை எடுத்துக்கிறேனே. எப்படி சொல்றது, ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க, ஏபி அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க. ஏ இப்ப வந்து இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்டீல், எப்படி சொல்றது, சரி ஒரு இப்படி வச்சுக்கோங்களேன். ஏபி அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ஏ வந்து ஒரு சின்னதா ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்காங்க, சரியா? என்ன கம்பெனி வச்சிருக்காங்கன்னா வந்து ஒரு ஸ்டீல் கம்பெனி வந்து வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பி அப்படின்றவன் வந்து பி என்ன பண்றான், டக்குன்னு எக்ஸாம்பிள் வர மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிறேன். பி வந்து இந்த ஸ்டீலை வச்சு ஏதோ ஒரு ப்ரோஸ் பண்றான், சரியா? அவனுக்கு வந்து அடிக்கடி வந்து ஸ்டீல் வந்து தேவைப்படும் அப்படின்றத நான் வச்சுக்காங்க. இப்ப என்ன பண்றான்னா பி வந்து பல்கா வந்து ஏட்ட வந்து வாங்குறாங்க. இந்த பருப்பா எனக்கு வந்து இத்தனை டன் ஸ்டீல் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வந்து வாங்குறாங்க. ஏவும் இந்த ஸ்டீலை வந்து அவனுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. பி காரை வந்து உடனடியா வந்து காசு வந்து கொடுத்துருவானா? கிடையாது. அதாவது இப்ப வந்து பி வந்து திருநெல்வேலியில இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஏ வந்து சென்னையில இருக்கானா வந்து அந்த காசு வந்து, அதாவது அந்த ஸ்டீல் வந்து அவனுக்கு வந்து சேர்ந்து அந்த ஸ்டீலோட தரத்தை பார்த்துட்டு எல்லாமே ஓகேவா இருந்தா மட்டும்தான் வந்து அவனுக்கு வந்து காசு வந்து தருவாங்க. ஓகேவா? என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இந்த காசு தருது, அதாவது ஏட்டு இருந்து வாங்கியிருக்கான் பாத்தீங்களா, உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஸ்டீல வந்து வாங்கியிருக்கானா, அந்த 5 லட்ச ரூபாவை என்ன சொல்லிருப்பானா, நான் 30 நாளுக்கு அப்புறம் தான் தருவேன் அப்படின்றது சொல்லிருப்பாங்க. ஆனா வந்து இந்த ஏக்கு வந்து என்ன பஞ்சாயத்து இருக்குமா வந்து, அவன் வந்து அந்த ஸ்டீலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பானா, ப்ரொடியூஸ் பண்ணதுல அவன் கீழே வந்து நிறைய பேர் வந்து வேலை பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவன் வந்து சம்பளம் வந்து போடணும். அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து அவனுக்கு வந்து காசு தேவைப்படுமா? அதனால என்ன பண்ணுவாங்க, டைரக்டா வந்து டச் கிட்ட வந்து போவாங்க. என்ன சொல்லிருப்பானா, இந்த பார்ப்பா நான் ஏ பி அப்படின்ற வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வந்து ஸ்டீல வந்து வித்திருக்கேன், அதோட ரெசிப்ட் வந்து என் கையில வந்து இருக்கு. இந்த ரெசிப்டோட ஒர்த்து வந்து 5 லட்ச ரூபாய், சரியா? அந்த 5 லட்ச ரூபாய் வந்து டச் கையில வந்து கொடுத்துருவாங்க. இந்த டச்சோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து ஏலம் வந்து விடுவாங்க, சரியா? இந்த பார்ப்பா 5 லட்சம் மதிப்புள்ள வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பில் வந்து என்கிட்ட இருக்கு, யார் வந்து எவ்வளவு கேக்குறீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஒருத்தன் வந்து 4.8 லட்சம் சொல்லுவாங்க, இன்னொருத்தன் வந்து 4.9 லட்சம் சொல்லுவாங்க, இன்னொருத்தன் வந்து 4.7 லட்சம் சொல்லுவாங்க. யார் வந்து அதிகமா வந்து இந்த பிட் பண்றாங்களோ அவங்ககிட்ட வந்து அந்த பில்லை வந்து அந்த டெக்ஸ் காரை வந்து கொடுத்துருவாங்க, சரியா? அதாவது 4.9 லட்சத்தை வந்து வாங்கிட்டு அந்த பில்லை வந்து அந்த டெக்ஸ் காரை வந்து அந்த சி அப்படின்ற ஒருத்தன் வந்து கொடுத்துருவாங்க, சரியா? இந்த 4.9 லட்சத்தை இப்ப வந்து ஏட்ட வந்து கொடுத்துருவாங்க. இப்ப வந்து ஏக்கும் அந்த பில்லுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. 30 நாளுக்கு அப்புறம் வந்து இந்த சீட் தான் பில் இருக்கு, அந்த பில்லை வந்து பீட்டை வந்து கொடுத்துட்டு அவன் வந்து 5 லட்சத்தை வந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க. புரிஞ்சுச்சா இது எப்படி வேலை செய்யறது? எல்லாத்துக்கும் விளங்கு சார், ஆல்ரெடி பார்த்துதான், சரியா? ஓகே, இப்ப என்ன சொல்லிருப்பான், நான் வந்து மூணாவது பாயிண்ட், சரியா? முதல் ரெண்டு பாயிண்ட் என்ன சொன்னேன், ரெண்டு ஃபண்டை பத்தி பேசியிருப்பேன். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லிருப்பான் வந்து இந்த டெக்ஸ்ட்ல வந்து சில மாற்றங்கள் வந்து பண்றாங்க. அது என்ன மாற்றங்கள் வந்து பண்றாங்கன்னா வந்து மொத்தம் வந்து 4 வித மாற்றங்கள், சரியா? ஃபர்ஸ்ட் மாற்றத்தோட பேர் பார்த்துக்கோங்க, இந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாம் இருப்பான் பாத்தீங்களா, இந்த சென்ட்ரல் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ். அவன் என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி வந்து எம்எஸ்எம்இ இருந்து நீ ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து வாங்கணும்னா அதை ட்ரிட்ஸ் பிளாட்ஃபார்ம் வழியா தான் வந்து வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? இந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் நீ இனிமே வந்து எம்எஸ்எம்இ இருந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து வாங்கணும்னா இந்த ட்ரிட்ஸ் பிளாட்ஃபார்ம் வழியா தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஒரு ரீஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்வாய்ஸ், அதாவது இந்த பில் இருக்கு பாத்தீங்களா, இந்த பில்லுக்கு வந்து ஒரு கேரண்டி வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து கேரண்டி. அடுத்து வந்து மூணாவது விஷயம் என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த ட்ரெட்ஸையும் கவர்மெண்ட் இ மார்க்கெட்டையும் லிங்க் பண்ணிருப்பாங்க. இது மூணாவது விஷயம். அடுத்து நாலாவது விஷயம் என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த இன்வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த பில்லு நான் என்ன சொன்னேன், சி வந்து ஒரு 4.9 லட்சம் கொடுத்து வந்து வாங்கிட்டானா, இதை வந்து அவன் வந்து அடுத்த ஆள்கிட்ட டிஓ இஓ இந்த மாதிரி வந்து யார்கிட்ட வித்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மாறிருக்காங்க. புரிஞ்சிச்சா? 4 விஷயங்கள் வந்து மாத்திருக்காங்க.
ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் வந்து இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் வழியா தான் வந்து எம்எஸ்எம்இ வந்து பொருளை வந்து வாங்கணும். ரெண்டாவது வந்து கேரண்டி வந்து அந்த இன்வாய்ஸுக்கு. மூணாவது விஷயம் வந்து இ மார்க்கெட், கவர்மெண்ட் இ மார்க்கெட் வழியா வந்து லிங்க் பண்ணிருப்பாங்க. நாலாவது விஷயம் வந்து அதை வந்து ட்ரேட் பண்றதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, நீ வந்து வாங்கி வந்து நீ மட்டும் நீ வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து நல்ல விலை வந்து யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட வந்து நீ வந்து விற்கிற மாதிரி. மொத்தம் வந்து இந்த 4 விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க வந்து இந்த ட்ரெட்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து எப்போ வந்து ஆபரேஷனுக்கு வந்திருக்கும்னா 2018 வந்து ஆபரேஷனுக்கு வந்து வந்திருக்கும். அதை எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2014 கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஐடியாவை. ஆனா வந்து ஆபரேஷனுக்கு வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா ட்ரெட்ஸை 2018 தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். சரியா, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன ஏது அப்படின்றத படிச்சிருப்போம். சிம்பிளா சொல்லணுமா வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து ஒரு ஃபாரின் கம்பெனியோ இல்ல ஃபாரினர்ஸோ இந்தியாவோட ஒரு கம்பெனியை வந்து டைரக்டா இன்வெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல வேற என்ன படிச்சுட்டு போகணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேங்க்ல வந்து ஒரு 100% ஷேர் இருக்குன்னா அதிகபட்சம் வந்து ஃபாரினர்ஸ் வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா, முன்னாடி பாத்துக்கோங்க, முன்னாடி வந்து அதிகபட்சம் வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா 20% தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரியா, மிச்சம் வந்து 80% நம்ம கவர்மெண்ட் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க, அதுல வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வரலாமா அப்படின்றத வந்து யோசித்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாடி வந்து 20% தான் இருந்துச்சு, அதை வந்து 49% தான் வந்து கூட்டுறதுக்கு வந்து யோசித்துக்கிட்டு இருக்காங்க. சரியா, நல்லா வச்சுக்கோங்க. இது வரைக்கும் டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு, ஃபைனல் முடிவு வந்து எடுக்கல. சரியா, அதாவது பப்ளிக் செக்டர்ல ஃபாரினர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றது 20% தான் இருந்துச்சு, இதை வந்து 49% வந்து கூட்டுறதுக்கு வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முதல் விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரைவேட் செக்டர் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து அதிகபட்சம் வந்து 74% முடியும் இந்த ஃபாரினர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதை நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, மொத்தமா வந்து அதிகபட்சம் வந்து 74% வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். தனிநபர், அதாவது ஃபாரினர்ஸ்னா ABCD இந்த மாதிரி வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து அதிகபட்சமா வந்து 74% முடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா வந்து ஒரு ஆள் மட்டும், ஒரு ஆளோ இல்ல ஒரு கம்பெனியோ மட்டும் அதிகபட்சம் வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா 15% தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, புரிஞ்சுச்சு தானே? கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பானா வந்து எப்படி வந்து SBI, HDFC இந்த மாதிரி பெரிய பேங்க்ல வந்து இப்போ வந்து இருக்கோ அதே மாதிரி வந்து இன்னும் வந்து 3 ல இருந்து 4 பேங்க் வந்து அதே மாதிரி வந்து பேங்க் வந்து நாங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து கொண்டு வந்துருவோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, மத்த ஆளுக்கெல்லாம் புரியுதா பேசுறது? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்து HIS. சரியா, HISனா என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேர் பார்த்துக்காங்க, கஞ்சார் அப்படின்றது அந்த HIS ஓட பேரு. அடுத்து வந்து ரெண்டாவது என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா அது வந்து எந்த மாதிரி HIS, ஒரு மிலிட்டரி HISஆ இல்ல நேவி HISஆ அந்த மாதிரி வந்து படிக்கணும். அதே மாதிரி வந்து இது எந்த மாதிரி HIS கேட்டீங்கன்னா ஒரு மிலிட்டரி HIS. சரியா, அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கு நடக்குது அப்படின்றத பாத்துக்காங்க. இந்தியாவுக்கும் இந்த கிர்கிஸ்தான் அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கும் நடக்கிற ஒரு HIS தான் வந்து இந்த கஞ்சார் அப்படின்ற ஒரு HIS. எத்தனை எடிஷன்ன்றத பாத்துக்காங்க, 13வது எடிஷன். சரியா, எங்க வச்சு நடக்குதுன்னா வந்து அசாம்ல வச்சு நடக்கும். இது வந்து வருஷம் நடக்கும். இந்த வாட்டி இந்தியாவில நடந்துச்சுன்னா அடுத்த வாட்டி வந்து இந்த கிர்கிஸ்தான்ல நடக்கும். சரியா, அந்த மாதிரி வந்து இந்தியாவில வந்து அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி வந்து இந்தியாவில நடக்குது, பர்டிகுலரா வந்து அசாம்ல நடக்குது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இந்தியா சார்பா வந்து யார் வந்து கலந்துக்கிறாங்கன்னா ஒரு 20 சோல்ஜர்ஸ். எந்த ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்கன்னா பாராசூட் ரெஜிமெண்ட் அப்படின்ற ஒரு ரெஜிமெண்ட் இருக்கும், அதை சேர்ந்த ஒரு 20 பேர் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்றேன், ஒரு HISனா வந்து அதோட பேர் உங்களுக்கு தெரியணும், பேரு. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மிலிட்டரி HIS. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் தான் நடக்குது. இது எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா 13வது எடிஷன் அப்படின்றத சொல்ல தெரியணும். இந்த வாட்டி வந்து இந்தியாவில தான் நடக்குது. இந்தியா சார்பில் வந்து மொத்தம் வந்து 20 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல வந்து பாராசூட் ரெஜிமெண்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்து சிம்பிளான விஷயம். சரியா, நம்ம DRDO இருப்பான் பாத்தீங்களா, அவன் ஒரு டெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. என்ன டெஸ்ட் வந்து பண்றாங்கன்னு பாத்துக்காங்க, சாலிட் ஃபியூயல் டக்டட் ராம்ஜெட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. எங்க வச்சு பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்காங்க, ஒடிசால சண்டிப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஸ்போர்ட்ஸ். சரியா,
ஒரு செஸ் டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்டோட பேர் பார்த்துக்கோங்க டாடா ஸ்டீல் அப்படின்றது அந்த செஸ் டோர்னமெண்டோட பேர். சரியா? ஃபுல்லா சொல்லணுமா வந்து டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து வருஷம் வருஷம் நடக்கும். கிட்டத்தட்ட வந்து 1938 இருந்து வருஷம் வருஷம் நடக்குது. சரியா? அந்த மாதிரி வந்து 2026 டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர் வந்து யார் ஜெயிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா உஸ்பெகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க நோடிர்பர்க் பேர் என்ன அப்து சட்ரோவா. அதோட ப்ரொனன்சியேஷன் பாத்துக்கோங்க. இல்லைன்னா நோடிர்பர்க் மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. யார் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து அதுவும் உஸ்பெகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தவங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜவாகீர் அப்படின்றது அவங்களோட பேர். ஓகேவா? வேற எதுவும் இதுல வேணாம். ஓகே தானே? எங்க வச்சு நடந்திருக்கு கேட்டீங்கன்னா நெதர்லாந்து வச்சு நடந்திருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? அடுத்து போலாம் தானே? கொஞ்சம் வேகமா சொன்னீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். எதுக்கடுத்து எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஹலோ ஹலோ, பேசுறது கேக்குதா? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. இதை நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருப்போம். என்னன்னா வந்து ஒவ்வொரு கான்டினென்ட்டும், அதாவது ஒவ்வொரு கண்டத்திலையும் ஒவ்வொரு பெரிய மலைகள் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஏசியால வந்து எது வந்து பெரிய மலை அப்படின்றத நான் வச்சுக்கோங்க மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றத சொல்ல தெரியணும். அதே மாதிரி வந்து யூரோப்ல வந்து எது பெரிய மலைன்னு கேட்டீங்கன்னா மவுண்ட் எல்ப்ரஸ் அப்படின்றத சொல்ல தெரியணும். இது ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி மனப்பாடம் பண்ணதுதான். சரியா? ஏசியால வந்து எவரெஸ்ட், ஐரோப்பா வந்து எல்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து சவுத் அமெரிக்கால யார் எது வந்து பெருசுன்னு கேட்டீங்கன்னா அக்கான் காகுவா அப்படின்னு ஒரு மலை இருக்கும். அதே மாதிரி வந்து நார்த் அமெரிக்கால எது பெருசுன்னு கேட்டீங்கன்னா டெனாலி அப்படின்ற ஒரு மலை இருக்கும். அதே மாதிரி வந்து ஆப்பிரிக்கால எது பெருசுன்னு கேட்டீங்கன்னா கிளிமாஞ்சாரோ அப்படின்ற ஒரு மலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன கண்டம் இருக்கு? அண்டார்டிகால வந்து எதுக்கு பெருசுன்னு கேட்டீங்கன்னா வின்சன் அப்படின்னு ஒரு மலை இருக்கும். ஆஸ்திரேலியால வந்து எது பெருசுன்னு கேட்டீங்கன்னா கொசியாஸ்கோ அப்படின்னு ஒரு மலை இருக்கும். எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு மலை ஏறுபவர். சரியா? அவரோட பேர் பார்த்துக்கங்க காபக் யானோ அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க வந்து ஆல்ரெடி 6 மலையை, அதாவது ஒவ்வொரு கண்டத்திலயும் பெரிய பெரிய மலை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வந்து 6 கண்டத்துல இருக்க பெரிய மலையை வந்து ஏறி இருப்பாங்க. இப்போ வந்து 7வது கண்டத்துல இருக்க பெரிய மலையை ஏறிட்டாங்க. அதாவது அர்ஜென்டினால மவுண்ட் அக்வான் ககுவா அப்படின்ற ஒரு மலை இருக்கும். சரியா? அந்த மலையை வந்து இவங்க வந்து ஏறிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? இவங்க வந்து இப்போதைக்கு வந்து 7 கண்டத்துல இருக்க 7 பெரிய மலையை வந்து ஏறிட்டாங்க. கடைசியா வந்து இப்ப வந்து எதை ஏறி இருக்காங்கன்னா சவுத் அமெரிக்கால இருக்க மவுண்ட் அக்வான் கவுவா அப்படின்னு ஒரு மலை வந்து ஏறி இருக்காங்க அப்படின்றதான் விஷயம். அது போலாம் தானே? ஈஸியான விஷயம். அடுத்து போலாமா? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கும் பாத்தீங்களா? அதுல வந்து ஒருத்தவங்களை வந்து போர்டு மெம்பரா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால போர்டு மெம்பரா வந்து ஒருத்தவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. யாரை வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க நிவேதிதா துபே அப்படின்றது அவங்களோட பேரு. இந்த மாதிரி வந்து அதுல போர்டு மெம்பரா வந்து இது வரைக்கும் உமன்ஸே வந்து செலக்ட் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் இவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து இவங்கள வந்து ஒரு இது இருக்கும். அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ரீஜனல் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து எந்த ரீஜன் பாத்துக்கோங்க ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு ரீஜனல் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கும் ஆல்ரெடி வந்து உமன்ஸே வந்து செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா 2023 அப்படின்றதே நான் வச்சுக்கணும். வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி படிச்சிருப்போம். சரியா? இதோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டி அப்படின்னு ஒருத்தவங்க தான் பிரசிடென்ட். இதை எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1894. ஓகேவா? இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி படிச்சது. இப்ப என்ன பண்றாங்க, அதுல வந்து ஒருத்தவங்க வந்து மெம்பரா வந்து செலக்ட் பண்றாங்க. சரியா? எந்த ஊருக்காரங்கன்னு பாத்துக்காங்க ஈரான்ல இருந்து ஒரு பெண்ணை வந்து மெம்பரா வந்து செலக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஈரான்ல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெண்ணை வந்து செலக்ட் பண்ணதே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்றாங்க. அவங்களோட பேர் பாத்துக்காங்க இங்க இருக்கு சோராயா அகாயி அப்படின்றது அவங்களோட பேரு. சரியா? எத்தனாவது மெம்பர்னு பாத்துக்காங்க 107வது மெம்பர் அப்படின்றது சொல்ல தெரியணும். சரியா? இந்த இதுலயே யங்கஸ்ட் இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த 107 பேர்லயே யங்கஸ்ட் இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து மொத்தம் 107 பேர் இருக்காங்கன்னா அதுல 45% வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியில பெண்கள் மட்டுமே இருக்காங்க அந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே? மொத்தம் வந்து இவங்களுக்கு வந்து பதவி பதவி அந்த காலம் இருக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து எத்தனை டென்யூர் கேட்டீங்கன்னா 8 வருஷம் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
இந்த கம்யூனிட்டியை பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். சரியா? அஸ்ஸாம்ல வந்து ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்கும். அந்த கம்யூனிட்டியோட பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா போதா கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த போதா கம்யூனிட்டியோட ஒரு லீடர் தான். சரியா? நல்லா வச்சுக்கோங்க. இந்த போதா கம்யூனிட்டியில ஒரு லீடர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உபேந்திரநாத் அப்படின்றது தான் அவங்களோட பேர். இவங்களோட நினைவு கூறுதலா வருஷம் வருஷம் வந்து ஒரு அவார்டு வந்து தருவாங்க. சரியா? அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, உபேந்திரநாத் பிரம்மா சோல்ஜர் ஆஃப் ஹியூமானிட்டி அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வந்து தருவாங்க. இந்த வாட்டி எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 22வது எடிஷன். யார் இந்த அவார்டு வந்து தருவாங்கன்னா இந்த உபேந்திரநாத் பிரம்மா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்காரங்க தான் இந்த அவார்டு வந்து தருவாங்க. இந்த வாட்டி வந்து யாருக்கு வந்து இந்த அவார்டு வந்து தந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆஹ், அவங்களோட பேர் பார்த்துக்காங்க, கியால் எம் அப்படின்றது கியால் எம் வாங்சுக். சரியா? அது பேர் பார்த்துக்காங்க, பெருசா இருக்கு. கியால் எம் டோர்ஜி வாங்சுக் அப்படின்றது அவங்களோட பேரு. இவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து இந்த பூட்டானோட குயின் ஆஃப் குயின் மதர் அப்படின்றது சொல்லுவாங்க. சரியா? அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. எங்க வச்சு கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா அசாம்ல வச்சுதான் கொடுத்துருப்பாங்க. அசாம்ல போர்டர்லாந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதிகமா வந்து இந்த ஹியூமானிட்டேரியன் இந்த அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்த வந்து அதிகமா வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. வேற என்ன உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வந்து தரையானா அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். அதோட பிரசிடென்ட் இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அவார்டோட பேர் பார்த்துக்காங்க, ஸ்வச்சதா பக்வாதா அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி. சரியா? பக்வாதா அப்படின்றது வந்து 15 அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி வந்து ஸ்வச்சத் அப்படி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து கிளீன்னஸ் அப்படின்றது அர்த்தம். சரியா? ஆக்சுவலா வந்து இந்த கேம்பெயின் வந்து இந்த சுத்தப்படுத்துற கேம்பெயின் வந்து மொத்தம் வந்து 15 நாள் நடக்கும். இது அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பப்ளிக்ல வந்து முக்கியமான இடங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்த வந்து கிளீன் பண்றது, அங்கங்க வந்து மரத்தை நடுறது, அதுக்கப்புறம் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றது, இந்த மாதிரி வந்து இந்த 15 நாள் வந்து பண்ணுவாங்க. அந்த 15 நாள் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்த 15 நாள்ல வந்து யார் வந்து நல்லா கிளீன் பண்ணிருக்காங்க, யார் வந்து பெஸ்டா வந்து மக்களுக்கு வந்து சேவ் பண்ணிருக்காங்க, அதாவது இந்த சுத்தப்படுத்துறது. சரியா? அது யார் நல்லா பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவார்டு வந்து தருவாங்க. அந்த மாதிரி ஒரு அவார்டு தான் வந்து இந்த ஸ்வச்சதா பக்வாதா அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு. இந்த வாட்டி வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க வந்து நம்மளோட பரதி போட்டு பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இவன் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸா. செகண்ட் வந்து யார் வந்து வந்திருப்பானா வந்து மினிஸ்டர் ஆஃப் பவரோட எஸ்ஜேவிஎன் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தன் வந்து செகண்ட் வந்து வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க வந்து இந்த அவார்டு வந்து யார் கையில வந்து கொடுப்பாங்கன்னா சர்பானந்த சோனோவால் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த அவார்டு வந்து தருவாங்க. வேற என்ன சொல்லி முடிச்சிருப்பானா வந்து இந்த பரதி போட்டுக்கு வந்து நாங்க எதுக்காக கொடுத்துருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து இவன் வந்து கிட்டத்தட்ட வந்து 40,000 மரக்கன்றை வந்து நட்டிருப்பாங்க. எதுக்கு இல்லைன்னு பாத்துக்கோங்க, ஏக் பத்மா கே நாம் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும் பாத்தீங்களா, அது கீழே வந்து ஒரு 40,000 மரக்கன்றுகள் வந்து நட்டிருக்காங்க. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லி வந்து முடிச்சிருக்கோம். புரிஞ்சுச்சு தானே? ஹலோ, இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? இன்னும் 2 நிமிஷம். ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. ஆஹ் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து அதிகமா வந்து இந்த மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மார்க்கெட் வேல்யூனா ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். சரியா? இப்போ வந்து எஸ்பிஐ அப்படின்ற ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிக்கு எஸ்பிஐ அப்படின்ற ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த பேங்கோட ஷேர் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து அந்த பேங்க்ல வந்து ஒரு ஷேர் வந்து 40 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பிஐக்கு வந்து ஒரு 100 ஷேர் இருக்குன்னா 100 இன்ட்டு 40, 40 எவ்வளவு வரும்? 4,000 ரூபா வருதா? எஸ்பிஐயோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4,000 ரூபா. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்து இருக்கும். இதுல என்ன சொல்லியிருப்பானா வந்து வால்மார்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ வந்து 1 ட்ரில்லியன் வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ரீட்டைல் கம்பெனி இது வரைக்கும் அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து 1 ட்ரில்லியன் வந்து அடைஞ்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரீட்டைல் கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ வந்து 1 ட்ரில்லியன் வந்து அடையுது. எந்த கம்பெனின்னு பாத்துக்கோங்க, வால்மார்ட் அப்படின்றது அந்த கம்பெனியோட பேரு. ஆல்ரெடி சில பல அந்த டெக் சம்பந்தப்பட்ட கம்பெனி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, என்விடியா, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் வந்து 1 ட்ரில்லியன் வந்து அடைஞ்சிருக்கு. ஆனா வந்து ரீட்டைல் கம்பெனில இவன் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓவராலா யார் வந்து டாப்னு கேட்டீங்கன்னா இந்த என்விடியா அப்படின்றவன் தான் டாப். மொத்தம் வந்து இவனோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4.3 ட்ரில்லியன் வந்து இருக்கு அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகேவா? வால்மார்ட்டை பத்தி ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும். இது வந்து ஒரு ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து யூஎஸ்ல வந்து இருக்கு. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா 1962 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? அடுத்து போலாம் தானே கடைசியா? ஹலோ.
ஓகே, அடுத்த விஷயம் கேட்டீங்கன்னா வந்து என்டிபிசியோட கிரீன் எனர்ஜி லிமிடெட் இருப்பான்னு பாத்தீங்கன்னா அவனும் இத்தாலியை சேர்ந்த அசோகோ அப்படின்னு ஒருத்தவனும் எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணியிருப்பானா வந்து இந்த உரம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, முக்கியமா வந்து இந்த யூரியா உரம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த யூரியா உரத்தை ஓகே உனக்கு வந்து ஒரு ஹைட்ரஜனும் யூரியாவோட அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது என்னது இந்த கெமிஸ்ட்ரியில ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா, அமோனியானா வந்து NH3, ஹைட்ரஜன்னா H2, இந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, யூரியாவுக்கு என்னது யாருக்காச்சும் தெரியுமா? ஓகே, நான் சிம்பிளா சொல்றேனே. இப்போ வந்து யூரியா உருவாக்க வந்து ஒரு ஹைட்ரஜனோ ஒரு ஆக்சிஜனோ தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. கிரீன் யூரியா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சரி சரி தெரியல நோட்ல. கிரீன் யூரியான்னு கேட்டீங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னா அந்த ஹைட்ரஜனை கிரீன் ஆக்சிஜன் இந்த மாதிரி வந்து வச்சு வந்து அந்த யூரியா வந்து தயாரிப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து கிரீன் யூரியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த கிரீன் யூரியா தயாரிக்கிறதுக்கு எந்தவித பிரைவேட் கம்பெனிஸும் இந்தியாவில வந்து இது வரைக்கும் இல்ல. நல்லா வச்சுக்கோங்க, கிரீன் யூரியா தயாரிக்கிறதுக்கு எந்தவித பிரைவேட் கம்பெனிஸும் இந்தியாவில வந்து இது வரைக்கும் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு கிரீன் யூரியாக்காக ஒரு கம்பெனி வந்து உருவாக்குறாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, என்டிபிசியோட கிரீன் எனர்ஜி லிமிடெடும் இத்தாலியை சேர்ந்த அசோகோ அப்படின்னு ஒருத்தவங்களும் சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. எங்க வச்சு இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல வந்து இந்த கம்பெனி வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? ஆந்திரால குடி மடக்கா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? என்ன சொல்லியிருப்பானா சில பல ஸ்டாட்டிக்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்தியாவில வந்து இந்த உரம்ன்றது வந்து முக்கியமான பங்காற்றுறது. கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 35 இருந்து 40 மில்லியன் யூரியா வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதுல 8 இருந்து 10 மில்லியன் வந்து நாங்க வந்து இம்போர்ட்டே வந்து பண்றோம். இந்த இம்போர்ட் பண்றதை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். விளங்குச்சா? அடுத்து போலாமா? அது பேரை காணும். ஓகேவா? ஓகே, அடுத்த விஷயம் பாத்துக்கோங்க. ஓகே, February 2 வந்து எந்த டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்கன்னா ரூம் மெட்டோ அந்த மூட்டுவாத அப்படின்னு ஒரு டே இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து இறந்திருப்பாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க கக் கேன்சர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இறந்திருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து ஒரு ரைட்டர், சரியா? அவங்க வந்து பத்மஸ்ரீ வந்து 2025 வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து இப்ப வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தான் விஷயம். அதுக்கடுத்து வந்து 2 அசோசியேஷன் என்ன சொல்லியிருப்பானா வந்து நம்ம காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு வந்து சொல்லியிருப்பானா வந்து ஜப்பானை சேர்ந்த ஒருத்தன், சரியா? அவனோட பேர் பாத்துக்கோங்க டைவா இன்டர்நேஷனல் ஹோல்டிங் அப்படின்னு ஒருத்தவன். அவனுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து ஆம்பிட் வெல்த் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து நீ வந்து 15% ஷேர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சி கேட்டர்டான் இந்தியா ஃபண்ட் அப்படின்னு ஒருத்தவனுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹால்டிரம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஷேரை வந்து வாங்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த கோல்ட்மன் சாக்ஸ் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. கேலண்டர் இயர் நல்லா பாத்துக்கோங்க, கேலண்டர் இயர் 2026 இந்தியாவோட ஜிடிபி வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6.9% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா?